1952ஆம் ஆண்டு வெளிவந்த கல்யாணம் பண்ணிப்பார் என்ற படத்தின் மூலம் அறிமுகமானவர் சாவித்ரி. இவர் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் ஆகிய மொழிகளில் 318 படங்களில் நடித்திருக்கிறார். இவருடைய நடிப்பையும் குணங்களையும் உணர்ந்த கவிஞர் கண்ணதாசன் அவருடைய சிந்தனையில் இவருக்காக ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். 1000ல் ஒருத்தியம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவியம்மா நீ, பார்வையிலே குமரியம்மா, பழக்கத்திலே குழந்தையம்மா என்ற பாடலை பாடியிருக்கிறார். சாவித்ரி ஒரு அழகு பதுமை. அவள் பாலினும் வெண்மை, பணியிலும் மென்மை என நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கூட சொல்லியிருக்காங்க. சாவித்ரி நடித்த மிஸ்ஸியம்மா என்ற திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை தந்தது. ஒரே நாளில் புகழின் உச்சத்திற்கு போனார் சாவித்ரி. மிஸ்ஸியம்மா திரைப்படம் சாவித்ரியின் திரையுலக வாழ்க்கையில் மட்டுமல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தது. படம் முடியும் தருவாயில் சாவித்ரி படத்தின் கதாநாயகன் ஜெமினி கணேசன் மீது உண்மையிலேயே காதல் வயப்பட்டிருந்தார். காதலுக்கு தான் கண் இல்லையே. படம் வெளியாகி சில மாதங்களில் ஜெமினியும் சாவித்ரியும் திருமணம் செய்து கொண்டனர்.